ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாதசாரங்களை முதலில் காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் என்று முன்னோக்கி செல்கிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் கடக்கும் வரை, அதாவது சந்திர மங்கள யோகம், அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் என்று சந்திர பகவான் இந்த வாரத்தை சுப கிரகங்களை கடக்கிறார். செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தை சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். திருவாதிரை நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் மேற்கே அஸ்தங்கம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியை நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் சனி வக்கரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது அவற்ற நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ராகுவும், மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேதுவும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் 12 ராசிக்கும் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 6:56 அமாவாசை ஆரம்பித்து, செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. அமாவாசை விரதம் பிடிக்கக்கூடியவர்கள், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை முதல் மாலை 4:31 வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வார ராசி பலன் தெளிவாக காணலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார கோச்சார கிரக நிலை ஓரளவு நன்றாக உள்ளது. 12ஆம் வீட்டிலிருந்து குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் செவ்வாயை கடந்து புதன் சூரியனை கடந்து இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசிக்கு 12ஆவது வீட்டிலிருந்து குடும்பஸ்தானாதிபதி செல்லும்போது சிலருக்கு வார ஆரம்பத்திலேயே பயண போக்குவரத்து, அதாவது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், பயண போக்குவரத்துகள் மூலம் பணங்காசு செலவாகும். நண்பர்கள் வழியிலோ, கூட்டாளிகள் வழியிலோ, அல்லது உறவினர்கள் மூலம், குடும்ப நபர்கள் மூலம் வெளியில் சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் வார ஆரம்பத்திலே உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆவது வீட்டில் செல்லும்போது முதல் வார ஆரம்பத்தில் பயணங்கள் மூலம் பணச்செலவு உண்டு. 12ஆவது வீட்டிலே செவ்வாயை கடந்து சந்திர பகவான் வரும்போது சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். கோவிலுக்காக, ஆன்மீக காரியங்களுக்காக பணங்காசு செலவழிக்கக்கூடிய அமைப்பு வார ஆரம்பத்தில் உண்டு. சந்திர பகவானை கடந்து ஜென்ம ராசியிலே புதன் சூரியனை சந்திர பகவான் கடப்பார். ஜென்ம ராசியில் புதன் அமர்ந்திருப்பது ஒரு புத்தி தெளிவில்லாத நிலை. மிதுன ராசி என்பதற்கு தற்போது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா புதன் ஜென்மராசியில் இருந்தால் 2 தன்மை, 2 குணாதிசயங்களை ஏற்படுத்தி விடுவார். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் மிதுன ராசி என்பவர்கள் இருப்பீங்க. புதனை சந்திரன் கடக்கும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. படிப்பு சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். அரசு உதவிகள் பெறக்கூடியவர்கள் அரசு உதவி பெறலாம்.
ஜென்மராசியிலே புதனை சந்திரன் கடக்கும்போது பணவரத்து நன்றாக இருக்கும். கமிஷன் தரகு புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திர பகவான் 13, 14 தேதிகளில் அமாவாசை யோகத்தில் செல்வார். 2ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே அமாவாசை யோகத்தில் இருக்கும்போது நம்முடைய சேனலில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பார்த்தீங்கன்னா எந்த அமாவாசையை கும்பிட வேண்டும், எந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை உங்களுக்கு யோகம் தரும் என்று நம்முடைய சேனலில் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளேன். அதை பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் அமாவாசை யோகத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா அமாவாசை கும்பிடக்கூடியவர்கள் ஒரு 12 மணிக்குள் 1 மணிக்குள் அமாவாசை விரதம் முடித்து கொள்ளுங்கள். அமாவாசை நாளில் அமாவாசை 13ஆம் தேதி 6:51 அமாவாசை ஆரம்பம். அன்று இரவு கூட திருஷ்டி பூசணிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் உங்களையும் உங்கள் குடும்ப நபர்களையும் வீட்டையும் சுற்றி முச்சந்தியில் போய் உடைங்க. உங்களுக்கு ஏற்பட்ட திருஷ்டி, உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், செய்வன மந்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த அமாவாசையில் குறையும். 2ஆம் அதிபதி அமாவாசை யோகத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா நேரம் தவறுந்து சாப்பிடுவது, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமல் செயல்படாதீங்க. 2ஆம் அதிபதி அமாவாசை யோகத்தில் செல்லும்போது நன்றாக சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி அமாவாசை நாளில் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அமாவாசையில் இருக்கும்போது நான் என்ன நம்பு, நான் இருக்கிறேன் அப்படின்னு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. சூரியனை கடந்து சந்திர பகவான் குடும்பஸ்தானத்திலே ஆட்சி பெறுவார். 2வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பது குரு பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தற்போது குரு மேற்கே அஸ்தமனமாக இருக்கிறார். 2வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும் போது நல்ல பண வரத்து உண்டு, குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்வீங்க. 2ஆம் வீட்டிலே குரு மேல் சந்திரன் செல்லும் போது எதிர்பாலினவர்களை நீங்கள் கொஞ்சம் தரை குறைவாக மட்டு மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய அமைப்பு மிதுன ராசி அன்பளுக்கு உண்டு. 2ஆம் வீட்டிலே குரு மேல் சந்திரன் செல்லும் போது உங்கள் பேச்சை கேட்டு மற்றவர்கள் எரிச்சல் அடையக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்க. 2ஆம் அதிபதி 2வது வீட்டிலே செல்வது மிதுன ராசிக்கு பண ரீதியான பிரச்சனை தீரும். வெளியில் பண காசு கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த பணம் உங்களுக்கு 15, 16 தேதிகளில் உங்களுக்கு சேரும். குருவை கடந்து சந்திர பகவான் சுக்கிரன் கேது மேல் 3ஆவது வீட்டில் செல்வார். 3ஆவது வீட்டில் சுக்கிரன் இருப்பதும் கேது இருப்பதும் அதில் சந்திரன் செல்வதும் 17, 18 தேதிகளில் மிதுன ராசிக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டு. எதிரிகளே இருக்க மாட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. புதிய நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். 3ஆவது வீட்டிலே சந்திர பகவான் செல்வது மிதுன ராசிக்கு பெரிய அளவு நன்மை தான். அன்று பார்த்தீங்கன்னா 17, 18 தேதிகளில் சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை யோகம். அரசு உதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் 17, 18 தேதிகளில் அரசு உதவிக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். அது படிப்பு சார்ந்தா இருக்கலாம், உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்தா இருக்கலாம், அல்லது வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரியும் இருக்கலாம், சொத்து சார்ந்து இருக்கலாம். அரசு சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா 17, 18 தேதிகளில் உங்களுக்கு வெற்றியாகும். மிதுன ராசி என்பளுக்கு கோச்சார கிரக நிலை இந்த வாரம் உங்களுக்கு இப்படி நல்ல நிலையாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்றபடி சனி பகவான் இந்த வாரம் 14ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார். நம்முடைய சேனலில் சனி வக்கர பயிற்சி பலன் பதிவிட்டுள்ளோம், பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன் நம்முடைய சேனலில் பதிவிட்டுள்ளோம், பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.